வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி சூப்பரான ஒரு தொக்கு பார்க்க போகிறோம். என்ன தொக்குன்னா கருவாடு தொக்கு. நெத்திலி கருவாடு அதுக்கு எடுத்திருக்கேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. ஒரு ஸ்பூன் போல் ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 7-8 பூண்டு போல் உரிச்சிட்டு அதை 2 கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். ஒரு 2 பல்லாரி வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுவிட்டேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்க போகிறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 2ஆக கீறி அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்புறமா 2 தக்காளி பழம் சின்ன சின்ன தக்காளி பழம் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா கலந்து விட்டுப்போம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இதையும் ரெண்டாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலவையை நல்லா நம்ம இந்த தக்காளி எல்லாம் மசுங்கிற அளவுக்கு வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் இதை கருவாடை இதில் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டு மூடி போட்டு இப்போ வேக வச்சுக்கலாம். இந்த கருவாட்டு தொக்கு சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். 2 தட்டு சோறு சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமாக தான் 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா சில்லி பவுடர்லாம் போட்டதுனால ஏற்கனவே காரம் நல்லாயிருக்கும். இது தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இந்த தக்காளியை லேசாக அப்படியே நல்லா மசிச்சு விட போகிறோம். ஏன்னா நல்லா வேகணும், நல்லா மசியணும். அப்போ தான் அந்த தொக்கு அதோடு இந்த கருவாடோடு சேர்ந்து நல்லாயிருக்கும். நல்லா மசிச்சு விட்டுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இந்த கலவையை நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். அதனால் நல்லா மசிஞ்சோடனே நம்ம கருவாடை சேர்த்து கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுட்டு நம்ம இறக்கிற போகிறோம். இப்போ நெத்திலி கருவாடை நான் ஒரு 10 வாட்டி இதுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கருப்பாக இருக்கிறது அந்த நூலெல்லாம் எடுத்துட்டு தலையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் இதோட. இப்போ இந்த எல்லாமே இந்த மசாலா இந்த கருவாட்டில் படுறபடி நல்லாவே கலந்து விட்டுக்க போகிறோம். கலந்து விட்டுட்டு நல்லா இதுவும் நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா அந்த கருவாடு வேகணும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு நம்ம வேக விட போகிறோம். இது நம்ம எல்லா குழம்புக்குமே சூப்பராக இருக்குங்க. இந்த சைட் டிஷ்ஷு, தொக்கு, ரசத்துக்கு எஸ்பெஷலி சூப்பராக இருக்கும். சூடாக நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நெத்திலி கருவாடு இப்போ நம்ம எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது. நீங்கள் டக்குன்னு ஞாயிற்றுக்கிழமையிலலாம் ஒரு சாம்பார் வச்சுட்டு இந்த கருவாடு தொக்கு பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த கருவாடு தொக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது 2 to 3 மினிட்ஸில் இந்த கருவாடு வெந்து போயிடும். இப்போ இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா என்னோடய சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வாழை இலையில் நம்ம வச்சுட்டு நம்ம ரசம் வச்சு கொஞ்சமாக தொக்கு பண்ணி இதை சைட் டிஷ் வச்சுட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.